சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும். அப்படியே ஒப்பிட்டு பேசுகிறார். சர்ப்பம் எப்படி மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் அப்படின்னா சர்ப்பம் யாரை குறிக்குது? மனுஷகுமாரன் இயேசுவை குறிக்கிறது. அந்த கம்பம் எதை குறிக்குது? சிலுவையை குறிக்கிறது. பாருங்க எப்படி அந்த சர்ப்பம் கம்பத்தை உயர்த்தி வைக்கப்பட்டது, அதே போல மனுஷகுமாரன் இயேசு என்ன செய்யப்படணும்? சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். எல்லாம் நோக்கி பார்க்கணும். எப்படி அவங்கெல்லாம் அந்த எந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிச்சோ அதை நோக்கி பார்க்கும்போது பிழைத்தாங்களோ, அதே போல என்ன செய்ய இங்கேயும் சர்ப்பமாக்கப்பட்ட இயேசு நோக்கி பார்க்கும்போது பிழைப்பார்கள். அது என்னங்க, கடிச்சதே கொள்ளிவாய் சர்ப்பம் தான், அதை நோக்கி பார்த்தா பிழைப்பு உண்டாகுமான்னு கேட்டால் இங்கே ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கு பாருங்க. எந்த வியாதியால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமோ அந்த வியாதியாக இயேசாக்கப்பட்டிருக்கிறார். நாம் பாவத்தமில்லை ஆகும்படிக்கு அவர் பாவமானார். அவர் பாவத்தை சுமக்கல, அவர் பாவமானார் நம்ம நீதியாக்கும்படிக்கு, நம்மை சுகமாக்கும்படிக்கு அவர் வியாதியானார், அவர் தரித்திரரானார், அவர் சாபமாகின்னு போட்டிருக்கு. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நாம் பாதிக்கப்படுற அந்த பிரச்சனையாகவே அவர் ஆகியிருக்கிறார். அங்கே அப்படி ஆனதுனால அப்படி அவர் சுமந்த அந்த இயேசுவை நம்ம நோக்கி பார்க்கும்போது தான் அங்கிருந்து நமக்கு என்ன செய்யறது? சுகம் உண்டாகிறது.